குட் மார்னிங். என் பேர் கார்த்திக். இங்க புதுசா குடி வந்திருக்கேன். என்ன உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களை எனக்கு தெரியும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, போன வாரம் ரோட்ல போட்டு ஒருத்தன் பொண்டாட்டி அடிச்சிட்டு இருந்தா, அப்ப நீங்க வந்து அவனை அடிச்சு குப்பத்தொட்டில தள்ளி. இட் வாஸ் அமேசிங். நான் அப்போ அந்த உங்க ஆட்டோகிராஃப் வாங்கணும்னு நினைச்சேன். ஆனா ரோட கிராஸ் பண்ணி வரதுக்குள்ள நீங்க போயிட்டீங்க. உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என் பேர் கார்த்திக். உங்க பேர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஞானப்பிரகாசம். ஞானப்பிரகாசம்? ப்ரொஃபசர் ஞானப்பிரகாசம். ஓ, கார்த்திக். எங்க ஒர்க் பண்றீங்க? நான் வந்து ஒரு மியூசிஷியன், ஃபில்ம் மினிஸ்ட்ரியில இருக்கேன். ஓ, வெரி குட். நான் இந்த தமிழ் சினிமா பாடல்கள்லாம் ரொம்ப விரும்பி கேட்பேன். அதுவும் சமீபத்தில் வந்த பாடல்கள்ல ராசாத்தி ஒன்று காணாத நெஞ்சு காத்தாடி போலாடுது. இட்ஸ் அ நைஸ் சாங். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் இட் இஸ் பேஸ்ட் ஆன் பீம் பிளாஸ் ராகா. வெரி குட் ராகா. தமிழ் சினிமா படங்கள்லாம் கூட ரொம்ப விரும்பி பார்ப்பேன். இப்போ மணிரத்னம்னு புதுசாக ஒரு டைரக்டர் வந்திருக்கான். பிரில்லியன்ட் பாய். பெரிய டைரக்டராக வருவான். மார்க் மை வேர்ட்ஸ், ஹில் கோ பிளேசஸ். மிஸ்டர் ராகவன், ஸ்டாப் தேட். என்ன மிஸ்டர் ராகவன், ஹெல்மெட் போடாம போறீங்க? அது நேத்து மறந்து போய் ஆபீஸ்ல வச்சிட்டேன். நோ நோ, ஹெல்மெட் போடலன்னா போலீஸ் பிடிப்பாங்கல்ல. லாஸ்ட் வீக் எம்ஜிஆர் கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. இட் இஸ் ஒன்லி ஃபார் யுவர் சேஃப்டி. என்ன சார், ப்ரொஃபசர் அண்ணா மாட்டீங்கயா? ஆமா, அவர் யாரு? வித்தியாசமா பேசுறாரு. பெரிய படி படிச்சவர் சார். அப்படியா? மண்டியா பார்த்தா தெரியல. யூனிவர்சிட்டியில் பெரிய ப்ரொஃபஸராக இருந்தவர் பாவம் கொஞ்சம் மென்டலி அப்செட் ஆகிட்டார் சார். இன்னும் உலகம் 1984 இருக்கிறதா நினச்சினுக்கிறாரு. எதனால அப்படி? அது வந்து சார் மோட்டர் ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணிடுறேன் சார். சார் போய் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்புறம் நான் டீட்டெயிலாக பேசுவோம். இந்த பக்கமா வாஸ்துப்படி மாத்தானுங்க ஓவர் கன்ஃபியூஷன் ஆகுது. ஏன் ஸ்கூலுக்கு லேட்டு? நீ இதே மாதிரி லேட்டாக போனால் யூ வில் மிஸ் யுவர் லெசன்ஸ். அதுக்கப்புறம் நீ எப்படி படிச்சு எப்படி பெரிய ஆளாக வர முடியும்? உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாடியிருக்க. மார்க் மை வேர்ட்ஸ், டிசிப்ளின் இஸ் a must. காலங்காத்தால எவ்வளவு சத்தமா பாட்டு கேட்கிறாங்க. யூசன்ஸ். ஹலோ, யார் வீட்ல? ஹலோ, எங்க கொஞ்சம் வந்து பாருங்களேன், அவருக்கு ஏதோ ஆயிடுச்சு. என்ன தெரியல, ஏதோ பார்த்து பயந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காரு. என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவன் வேணும்னு அப்படி பண்ணான். யார் சார்? என்ன பண்ணா? உன் ஃப்ரெண்டு. ஏன் அப்படி இருந்தா? எப்படி சார்? எப்படி? எனக்கு பிடிக்காத முகத்தை கூட நான் பார்க்க மாட்டேன். என்ன போய் ஒரு மரியாதை வேணா? ஒரு நிமிஷம் சார், நீங்க உள்ள போய் சூடா கொஞ்சம் டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. எனக்கு மட்டும் என்ன பாக்குற? எனக்கு மட்டும். இப்ப சொல்லுங்க சார். அதெல்லாம் விடு. இப்போ எப்ப காலி பண்றீங்க? எதுக்கு சார் காலி பண்ணோம்? எது? நேத்து நைட்டு காலி பண்றேன்னு சொல்ல. நேத்து நைட் அவங்கள பார்க்கவே இல்லையே. பார்க்க திஸ் இஸ் டூ மச். நேத்து நைட் உன் ஃப்ரெண்ட் இங்க வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் காலி பண்றேன்னு சொல்ல. நேத்து நைட்டு நாங்க சிங்கப்பூர்ல இருந்தோம் சார். சிங்கப்பூர்? ஆமா, மார்னிங் ஃளைட்ல தான் வந்தோம். ப்ரூவ் பண்ண முடியுமா? என்ன சார், சிங்கப்பூர்ல இருந்து ஒரு நாளைக்கு 1000 பேர் வராங்க. எல்லாரும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டா இருக்காங்க. எனக்கு தெரியும். குடிகாரன் பேச்ச நம்ப கூடாது. கடைசியா கேக்குறேன், எப்ப காலி பண்ண போற? இந்த அபார்ட்மெண்ட் ரூல்ஸ் தெரியுமில்ல? இந்த அபார்ட்மெண்ட் இந்தியால தானே இருக்கு. இந்திய அரசியல் சட்டத்துல பேச்சுலர்ஸ் அபார்ட்மெண்ட்ல குடி இருக்க கூடாது அப்படின்னு ஒரு லைன் காட்டுங்க, உடனே காலி பண்ணிடுறேன். இது அம்பேத்கர் மேல சத்தியம். சார், நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்திருக்கிறது மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர். அம்பி மாதிரி இருக்கிற உங்களுக்குள்ள ஒரு அந்நிய நுர்மிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் டாக்டர் பாருங்க. டாக்டர்
என்ன விஜய் பண்ணாந்தால? நான் வேணும்னு எதுவும் பண்ணலடா. என்ன விஜய், என்ன நடந்ததுன்னு சொல்லாம மூடி மறைச்சா எப்படி? ஏதாவது வச்சு மறைச்சிருக்கலாம். ஆனா அதுக்குள்ள அவர் என்ன ஷேம் பப்பி ஷேமா பார்த்துட்டாருடா. அட கர்மமே, எப்படி விஜய்? நானு குடிச்சிட்டு வந்து இசையில நினைஞ்சிட்டு இருந்தேனா பட்ஜெட் மாதிரி துண்டு விழுந்துடுச்சு. ஆனா ஒண்ணு விஜய், ஒரு ஆம்பளை இன்னொரு ஆம்பளைய இதுக்கு மேல தண்டிக்கவே முடியாது. சிப்பா ஏண்டா பேசாம வீட காலி பண்ணிடலாமா? நாம எதுக்கு காலி பண்ணோம்? வாய் டேய், நீ தானே வேற வீடு பார்க்க சொன்ன. விஜய், நீ குளிக்க போனியா? அப்ப நான் பால்கனில இருந்து பார்த்தேன். நீயும் பார்த்துட்டியா? ச்சே, நான் என் தேவதையை பார்த்தேன். யாருடா? அவதான் என் ஜான்சி ராணி. நிஜமா? ஆமா, இதே அபார்ட்மெண்ட் தான் இருக்கா. அதனால இதுக்கு மேல இந்திய ராணுவமே வந்தாலும் நான் காலி பண்ண மாட்டேன். அப்ப செக்ரட்டரி வேணா நீ ஒரு தடவை அவர் பப்பிஷமே பாத்துரு. குட் ஷாட். கிரிக்கெட் பிடிக்குமா பாபு? ஆமா சார். போன வாரம் மேட்ச் பார்த்தியா? எந்த மேட்ச் சார்? இந்தியா ஆஸ்திரேலியா 46 ரன்ல தோத்தோம். பார்க்கல? பார்த்தேன் சார். வேர்ல்ட் கப் வின் பண்ணி இன்னும் 1 இயர் கூட ஆகல, அதுக்குள்ள இப்படி தோக்குறானுங்க. இட்ஸ் a shame. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் டீமுக்குள்ள வரணும். கவாஸ்கர் should retire. யூ கரெக்ட். இப்போ கூட ஹைதராபாத் டீம்ல ஒரு பையன் ஆடுறான். வெரி பிரில்லியன்ட் பிளேயர். கூடிய சீக்கிரம் இந்தியன் டீம்ல ஆடுவான். மார்க் மை வேர்ட்ஸ், he'll be the captain of Indian cricket team one day. அவன் பேரு ஹலோ, குட் ஈவினிங். அமெரிக்கன் பிரசிடென்ட் பேரு ஜார்ஜ் புஷ், பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் பேரு டோனி பிளேர், லேட்டஸ்ட் ஜேம்ஸ் பாண்ட் பேரு டேனியல் கிரேக். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, எங்கெங்கயோ இருக்கிற இவங்க பேர்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கோம். உங்க பேர் எனக்கு தெரிய வேண்டாமா? அசாருதீன். அசருதீன்? நான் சொல்ல அந்த ஹைதராபாத் பிளேயர், அவன் பேரு முகமது அசாருதீன். வெரி குட் பிளேயர் பாபு, நல்ல ஃபீல்டரும் கூட. இப்போ கூட ரீசெண்டாக இந்த ரஞ்சி டிராஃபி ஃபைனல்ஸில் ரொம்ப பிரமாதமாக விளையாண்டுருக்கான். இஸ் a very promising player, you know. அதே மாதிரி கபில் தேவுக்கு அப்புறம் யாரு? we need another genuine fast bowler. மதன்லாலுக்கும் வயசாயிட்டு. what happened to the old lady? என்ன அக்கா பாட்டி விழுந்தாங்க. பாட்டிமா? nothing பாபு, it's due to low sugar. வேற ஏதாவது என்ன சாப்பிடாம இருப்பாங்க. பாட்டிமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, you just take it to the hospital. போய் எங்க உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் யாராவது இருக்காங்களா? இல்ல பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிடவா? பாட்டியோட பிளட் குரூப் தெரியல? பேஷண்டோட சொந்தக்காரங்க யாரு? பேஷண்டோட பேரு சொல்லுங்க. இல்ல பேரு சொல்லுங்க. எங்க பேரை சொல்லுங்களேன். அதுல என்ன பிரச்சனை? எதை கேட்டாலும் பதில் சொல்லாம இருக்கீங்க. சாரி. நத்திங் சீரியஸ், லோ சுகர், சாப்பிடாம இருந்திருப்பாங்க. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தங்கிட்டு போகிறது பெட்டர். ஓகே?
பாட்டிக்கு ஒன்றும் இல்லை. ஷீஸ் ஓகே. இன்னைக்கு ஒரு நாள் இங்க இருந்துட்டு போனா பெட்டர். Oh, it's okay.